நேற்று பார்த்தீங்கன்னா, நான் ஆட்டோ ஓட்டிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே 11:50 ஆயிடுச்சு. நான் இந்த பணத்தை உங்ககிட்ட காட்ட மறந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா, பேடிஎம்மில் பார்த்தீங்கன்னா 2011 அமௌண்ட்டு. கையில் பார்த்தீங்கன்னா 1270. இந்த காசு வந்து நான் நேற்று சம்பாரித்த வருமானம். இந்த காசுக்கு பின்னால் நிறைய வலியும் தியாகமும் இருக்குங்க. இந்த பணம் வந்து சும்மா வந்துடாது. எனக்கு கால் வலிக்கும், கை வந்து கிளச்சை பிடிச்சி இழுத்து இழுத்து பிரேக் போடும்போதெல்லாம், கீர் மாற்றும் போதெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். அதே மாதிரி வெளியில் போனால் ஒன்றுக்கு வந்ததுன்னா போக முடியாது, போகிறதுக்கு இடமும் கிடையாது. ஏன்னா எதனா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நம்ம அங்கே போக முடியும். கால் வந்து பிரேக் அழுத்தி அழுத்தி அந்த கீழே இருக்கிற முட்டி பார்த்திங்கன்னா, பாதத்துக்கிட்ட இருக்கிற முட்டி பயங்கரமாக வீங்கி போயிடும். அவ்வளோ வலியும் தியாகமும் இருக்குங்க. இந்த காசு சம்பாதிக்கணுன்னா ரொம்ப கஷ்டப்படணும். நான் வந்து காசை காமிச்சிட்டு நான் சும்மா ஆட்டோ ஓட்டுறதை கூட உங்களுக்கு நான் காட்டினதில்லை. ஏன்னா வந்து என்கிட்ட ஒரு ஃபோன் தான் இருக்குது. நம்ம கேமராலாம் கூட நான் செட் பண்ணி வைக்கல. ஏன்னா கேமரா வாங்குகிற அளவுக்கு என்கிட்ட வசதி கிடையாது. இன்னொரு ஃபோன் இருந்தால் தான் நான் ஆட்டோ ஓட்டுறதை வந்து எடுத்து போட முடியும். சும்மா நான் போகிறது, நான் எவ்வளோ காசு சம்பாதிக்கிறேன்றது தான், நான் எத்தனை ட்ரிப் எடுக்கிறேன், எங்கெங்கெல்லாம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆட்டோ ஓட்டுறதை நான் காமிச்சது கிடையாது. ஒரு நாளைக்கு 2000 3000ன்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 2000 3000 சம்பாதிக்கணுன்னா நாயா பேயா ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுக்காமல் ஆட்டோ ஓட்டணும், உழைக்கணும். உழைச்சாதான் அந்த காசு. என்ன வலி வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் உடம்புல பிள்ளைங்கள மனசில் நினச்சிக்கின்னு அவங்களுக்காக உழைக்கணும். அப்போ தான் நம்மளால் அந்த காசு சம்பாதிக்க முடியும். இது மாதிரி பிரச்சனை என்ன மாதிரி ஆட்டோ ஓட்டுற சகோதரிகளுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டமோ வலியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது.